வாரந்தோறும் வந்து நம்ம ஊர் நாயகன் நிகழ்ச்சியில் வந்து பல்வேறு தொழிலதிபர்கள் அப்புறம் வந்து பேராசிரியர்கள் மருத்துவர்கள் இவர்களை வந்து தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே வரோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம ஊர் நாயகனா நம்ம யாரை தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படின்னு வந்து நமது தொப்புள்குடி உறவு மாவட்டமான தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவரை வந்து நம்ம ஊர் நாயகனாக தேர்ந்தெடுத்துருக்கோம். என்னதான் வந்து இப்போ தனி மாவட்டமாக சென்றிருந்தாலும் கூட நம்ம கூட பிறகு நம்ம கூடயே வாழ்ந்த மக்கள் அவங்க எல்லாரும். ஸோ வந்து அவங்க வந்து தனிச்சு பார்க்க வேண்டாம், நம்ம மக்கள் அப்படின்னு பார்க்குறதே ஒரு சிறப்பான ஒரு செயலாக இருக்கும் அப்படின்றதுனால தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவரை வந்து இந்த வாரம் வந்து நம்ம ஊர் நாயகனாக தேர்ந்தெடுத்துருக்கோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் விற்பனை நிலையம் வச்சிருக்கிற அன்னை மொபைல்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கிற நிறுவனம் தான் இந்த வாரம் பார்க்குறோம். அவங்கள்ட்டயே போய் எப்படி இந்த தொழிலுக்குள்ளே வந்தாங்க, தொழிலில் உள்ள அனுபவங்கள் என்ன, ஏன்னா வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் என்னென்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதை பற்றிலாம் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். சொல்லுங்கள் சார். பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஷாப் அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடுவோம். எல்லோரும் வந்து என்னப்பா நீங்கள் வாங்கி விற்க போகிறோம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள்லாம் முதல்ல என்னன்னு சொல்லிடுங்க. கஷ்ட நஷ்டம் என்ன அப்படின்னா வந்து மொபைலுக்கு ஆல்ரெடி வந்து எம்ஆர்பிங்கிற ரேட்டு ஒன்று இருக்கும். அந்த எம்ஆர்பியிலேருந்து தான் நம்ம எவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த எம்ஆர்பியிலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் நீங்கள் வைக்கிறீங்க. ஐ மீன் இப்போ சில கடைகள் வந்து அதிகமாக வைப்பாங்க, சில கடைகள் கம்மி வைப்பாங்க, சரியா? ஸோ அந்த ப்ராஃபிட்டோடைய விகிதம் தான் வந்து ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் மாறுது. ஸோ அதில் நாங்கள் எப்படி நாங்கள் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து மொபைல் ஷாப்புன்னு ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்தது. என்ன அப்படின்னா வந்து ஆன்லைன் வர்த்தகங்கிறது வந்து அதிகமாகவே வந்து கிளாஷ் ஆச்சு. ஓகே, ஸோ நாங்கள் வந்து ஆன்லைன் ரேட்டுக்கே மொபைல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தோம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வர்த்தகம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பல துறைகளை வந்து பந்தாடிட்டு இருக்கிற ஒரு இதுதான் வந்து ஆன்லைன் வர்த்தகம். பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. என்னதான் வந்து நம்ம வந்து அண்ணாச்சி கடையில் போய் வந்து சரக்கு வாங்கி சாப்பிட்டாதான், பல சரக்கு வாங்கி சாப்பிட்டாதான் வந்து அதற்கு அவங்களுக்குள்ள ஒரு உறவு முறை அப்படின்றது ஒன்று வளரும். மாமா மச்சான் அப்படின்ற ஒரு உறவு முறை வளரும். ஆனால் இப்போ அந்த உறவு முறைகள் வந்து இப்போ பாதி இடத்துல காணாமலே போயிட்டு, ஏன்னா வந்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம், கேஷ் ஆன் டெலிவரி கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா பேடிஎம் மூலமாக கொடுத்துட்றாங்க, ஒரு வீடு தேடி வந்து சேர்ந்துருது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சொகத்துக்காண்டி இது பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்பொழுது மெயினாக உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எவ்வளோ தூரம் பாதிச்சு சார்? இந்த ஒரு ஆன்லைன் வர்த்தகம் அப்படின்றது வந்து மேக்ஸிமம் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட இதை ஃபுல்லாகவே பாதிச்சிருச்சு. பேசிக்கலி வந்து மொபைல் ஷாப்லாம் எப்படி பாதிச்சு? ஆக்சுவலாக வந்து ஆன்லைன் வர்த்தகம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அந்த ஃபீல்டை வந்து ரொம்பவே வந்து பாதிச்சுங்கிறது உண்மை. எதனால் அப்படின்னா வந்து இப்போ நார்மலாக வந்து எம்ஓபிங்கிற ஒரு ரேட்டு வந்து தான் அவங்க சேல் பண்ணுறாங்க. அந்த எம்ஓபிங்கிற ரேட்டுங்கிறது மினிமம் ஆப்ரேட்டிங் ப்ரைஸ். அந்த எம்ஓபி ரேட்டில் சேல் பண்ணும்போது ஆன்லைன் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அதே எம்ஓபியில் தான் சேல் பண்ணுறாங்க. ஒரு 200 ரூபா தான் மேக்ஸிமம் லாபம் வைக்க முடியும். ஓகே, ஸோ கடைகளில் அந்த ரேட்டில் கொடுக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா வந்து ஆன்லைனில் வந்து டோட்டலாக வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அவங்களால அந்த ரேட்டு கொடுக்க முடியும், ஆனால் கடைக்காரங்களால் கொடுக்க முடியலை. ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய சேலஞ்சே அதாக தான் இருந்தது. இப்போ எல்லாருமே கேட்டாங்க, மொபைல் ஷாப்பு நிறைய இருக்குது, நீங்கள் அதே மொபைல் ஷாப்பு தான் சூஸ் பண்ணுறீங்க, எப்படி உங்களால் வந்து மற்றவங்களோட காம்பீட் பண்ணி இந்த ஒரு வர்த்தகத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு என்னுடைய ரீச்சை என்னவாக இருது அப்படின்னா வந்து ஆன்லைன் ரேட்டுக்கு என்னாலேயும் மொபைல் கொடுக்க முடியும். ஆன்லைன் ரேட்டில் கொடுத்தா ரேட்டு கம்மி தான், எஸ், பட் என்னால் வந்து கஸ்டமர் டேட்டா பேஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த ஒரு ரீசனால் தான் நான் ஆன்லைன் ரேட்லேயே கொடுத்தேன். ஆனால் இந்த ஆன்லைனில் நிறைய ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறது ஹிட்டனான ஒரு, அதாவது மறைந்த ஒரு உண்மைனா
நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படின்னா வந்து சில பிராண்ட்ஸ் நீங்கள் எடுக்கும்போது வந்து ஒரு சைனா பிராண்டே எடுத்தீங்க அப்படின்னா ரேட்டு கம்மியாக கிடைக்கிது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் சூஸ் பண்ணுறது ஃபில்டர் பண்ணுறாங்க எது ரேட்டு கம்மின்னு. ஸோ அந்த ரேட்டு கம்மியான ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கேரண்டி கிளைம் பண்ணுறதுல பெரிய ப்ராப்ளம். இன்னொன்று கொஞ்சம் படித்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கஸ்டமர் என்ன சொல்கிறது, அவங்களுடைய கஸ்டமர் கேரில் வந்து ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கஸ்டமர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ஒரு மாதிரி ஃபைட் பண்ணி வாங்கியாங்க. ஆனால் 100ல் ஒரு 2% தான் இப்படி நடக்குது. ஆனால் மற்ற பாதி பேர் சரி ரைட்டு நம்ம தான் வாங்கிட்டோமே என்ன பண்ணுறது, நமக்கு அமைஞ்சது இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரியே என்ன பண்ணுறாங்க, நிறைய போயிடுறாங்க. ஆனால் இதை எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து ஆன்லைன் ரேட்டுக்கு என்கிட்ட வாங்க சரியா, அதே மாதிரி சர்வீஸுக்கு எங்கேயும் அலைய தேவையில்லை, சர்வீஸும் நாங்களே பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத எங்கள் 2 டார்கெட்டாக இருந்தது. ஸோ இந்த 2 புல்லட் பாயிண்ட்ஸை வச்சுட்டு தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு சேலே ஆரம்பித்தோம். ஸோ ஆன்லைன் ரேட்டுக்கு எங்கள்கிட்ட மொபைல் கிடைக்கும், அட் த சேம் டைம் வந்து யூ கேன் கிளைம் த சர்வீஸ் வாரண்டி ஃப்ரம் மை ஷாப், என்னுடைய ஷாப்பில் இருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சர்வீஸ் வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற 2 டார்கெட் தான். அதனால தான் எங்களால் வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ண முடிஞ்சது கஸ்டமர்ஸும். சார் இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து நம்ம இறங்கும்போது வந்து ரொம்பவே வந்து ரிஸ்க் எடுத்து தான் இறங்கி ஆகணும். அப்படின்னும்போது நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய தொழிலும் வந்து அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க்கான தொழில் தான். ஏன்னா வந்து மார்க்கெட்டில் வந்து அவ்வளோ மொபைல் அக்சசரிஸ் விற்கிற கடையாகட்டும், மொபைல் சர்வீஸ் பண்ணுற சென்டராகட்டும் ரொம்பவே பெரியது. அப்படின்னும்போது இந்த ஒரு தொழிலை இறங்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு யோசனை இருந்திருக்கும்ல, இதை இறங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு யோசனைகள்லாம் இருந்திருக்கும். எவ்வளோ தூரம் சார் நம்பிக்கையாக வந்து தொழிலை தேர்ந்தெடுத்து வரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு முதல்ல கொடுத்த யார்? ஆக்சுவலாக வந்து பேசிக்கலி நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் ஸ்டூடெண்ட் தான். நான் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர். அப்படிங்கும்போது எனக்கு அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் வந்து நாலேஜ் இருந்தது. ஆல்ரெடி நான் ஒரு ஒனிடா டெலிவிஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு நாலேஜ் இருந்தது. ஸோ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டியான பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தா வந்து இந்த ஒரு மொபைல் ஃபீல்டு நாட் ஓன்லி ட்ரெண்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொபைலுங்கிறது வந்து ஒரு ஆடம்பர தேவையாக இருந்த ஒரு மொபைல் அத்தியாவசிய தேவையாக மாறிடுது. காரணம் வந்து இன்றைக்கி மொபைல் இல்லாமல் வந்து யாராலையுமே சர்வை பண்ண முடியலை சரியா. அது வந்து எங்கேனாலும் சரி, ஒரு பையன் அம்மாக்கிட்ட பேசுகிறது, அப்புறம் நான் எங்கே இருக்கேன், எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா மொபைல் இல்லாத ஒரு லைஃப்பை நம்மளால் வந்து யோசித்து பார்க்கவே முடியல. ஸோ நான் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன கேட்டீங்க, காம்படிட்டரா? இல்லை, இந்த ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களில் இறங்கலாம் அப்படின்னு ஊக்கப்படுத்துறது யார்? ஓகே, ஊக்கப்படுத்துறது யாருன்னா மக்கள் தான். மக்களுடைய தேவை என்னன்னு பார்த்தா இன்றைக்கி ஓகேயா. ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, அத்தியாவசிய தேவையாகிடுச்சு மொபைலு. ஆடம்பரங்கிறதுலேருந்து அத்தியாவசியமாக மாறும்போது மக்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கும்போது ஸோ இந்த ஒரு ஃபீல்டை நான் சூஸ் பண்ணேன், அவ்வளோதான். சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா படித்த இளைஞர்கள் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் தேடி போகிற ஃபீல்டாக வந்து இந்த ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் தான் இருக்குது. அப்படின்னும்போது பேசிக்கலி வந்து நான் குறிப்பிட்டு சொல்கிறது வந்து பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லோரும் இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் தனக்குன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மொபைல் ஆக்சசரிஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே தராங்க. இந்த ஒரு மொபைல் எடுத்திங்கன்னா இதில் ரேம் இவ்வளோ இருக்குது, இது பேட்டரி ஆம்ஸ் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ தூரம் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு வந்து எல்லா தகவல்களும் சொல்கிறாங்க. மொபைல் கம்பெனிக்காரங்களாம் கூட இவ்வளோ தூரம் சொல்ல முடியுமா அப்படின்றது ஒரு டவுட்டு. அப்படின்னும்போது அந்த காலகட்டத்தில் வந்து சேல்ஸ் பண்ணுற ஈஸியாக சேல்ஸ் பண்ணிடுவாங்க, இது நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து கடைக்காரனை தான் நம்ம நம்பி வாங்கிட்டு கண்டிப்பாக. ஆனால் வந்து இப்போ கடைக்காரனை நம்புறாங்களோ இல்லையோ, ஒரு யூடியூப் சேனலை வந்து நம்ம இந்த மொபைல் எடுக்க போகிறோம்னா அதை பார்த்துட்டு தான் வாங்குறாங்க. அப்படி வந்து வாங்க வர்ற கஸ்டமர்ஸ்ட்டை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, அது நல்லாவே இல்லாட்டினாலும் நல்லா இல்லாத ஒரு மொபைல் அப்படின்னா வந்து நீங்கள் அதை எப்படிலாம் பேசி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறீங்க, இது ஒரு நல்லா இல்லாத மொபைல் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு வரவங்க வந்து எல்லாருக்குமே இதே மாதிரி செட் ஆகும். ஏன்னா அவங்களோட யூசேஜ் வர மாதிரி இருக்கும், இவங்களோட யூசேஜ் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்களோட ரெகுலர் கஸ்டமராக இருப்பாங்க. அப்படின்னா அவங்களை எப்படிலாம் சமாளிக்கணும் சார்? ஆக்சுவலாக ரிவ்யூவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு மூவி பார்த்தா கூட வந்து நிறைய ரிவ்யூஸ் சொல்கிறாங்க. அதில் வந்து பெஸ்ட் ரிவ்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இல்லை 2 ஆள் தான் சொல்லுவாங்க. மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸுங்கிறது அவனுடைய ஓன். இப்போது ஒரு படம் பார்த்துட்டு வர்ற ஒரு அந்த வியூவர்ஸை பார்க்கும்போது 10 பேருமே வந்து 10 விதமான ஒரு இதாக சொல்லுவாங்க ஓகே. பட் எனக்கு அந்த படம் எதனால் பிடிச்சது அப்படிங்கிற எனக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி ரிவ்யூஸ் நிறைய சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ரிவ்யூஸ்னால் வந்து கொஞ்சம் அந்த புல்லட் பாயிண்ட்ஸாக சொல்லுவாங்க. அதனுடைய அந்த கேமராவில் எத்தனை மெகா பிக்சல் இருக்குது, நான் வந்து இந்த கேம் விளாட்றதுக்கு என்ன ஸ்பீட் இருக்குது, இதுதான் பார்ப்பாங்க. ஆனால் கஸ்டமருடைய பேசிக் நீட்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். இப்போ நீங்கள் ரிவ்யூஸ் பார்ப்பீங்க, இதில் வந்து 6GB மெமரி 6GB வந்து ரேம் இருக்குது, 128GB இன்டர்னல் மெமரி இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான் ஓகே. ஆனால் ஒரு நார்மல் யூசர்ஸுக்கு அவனுக்கு என்ன தேவை ஃபஸ்ட்டு,
ஓகே, ஒரு அதுதான் நான் பார்க்குறோம். அப்போ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கஸ்டமருடைய நீட்னஸ் என்ன, அவன் இப்போ கேட்பான், இது நல்லா இருக்கு, இந்த மொபைல் நல்லா இருக்கு, இது வந்து நான் இன்றைக்கி யூடியூப்பில் ரிவ்யூ பார்த்தேன், இது நல்லா இருக்கு அப்படிமா. ஸோ உங்களுடைய நீட்னஸ் என்ன சார் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்போம். நீங்கள் என்ன மாதிரி பர்பஸ்க்கு இந்த மொபைலை யூஸ் பண்ண போகிறீங்க? சில பேர் பார்த்தீங்கன்னா பப்ஜி கேம் விளாட போகிறேன், அப்புறம் ஃப்ரீ ஃபயர் விளாடுறோம், அப்போ வந்து எனக்கு எந்த மாதிரி அப்படிங்கும்போது சில மொபைல் ரிவ்யூஸ் அவங்க பார்த்தாலும் அதுக்கு ஈக்குவலாக கூட பெட்டரான, அதை விட பெஸ்ட் ஆப்ஷன்லையும் பெஸ்ட் ரேட்லையும் இந்த மொபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிற எங்களால் கம்பேரிசன் பண்ண முடியும். ஏன்னா எங்கள்கிட்ட மல்டி பிராண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பாசிட்டிவாக சொல்லுவாங்க, சில பேர் வந்து அதை எந்த அளவுக்கு அவங்க உள்ளே போய் பார்த்தாங்கன்னு தெரியாது, நார்மல் யூசேஜ் வச்சு சொல்லுவாங்க. பட் நாங்கள் பல மொபைல்ஸை பார்த்து பல கஸ்டமர்கிட்ட வந்து ரிவ்யூஸ் வாங்கினதுனால எங்களால் வந்து பெஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ண முடியும். ஏன்னா ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வர்ற மொபைலில் என்ன இருக்குதுன்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு ஷாப்கீப்பராக நாங்கள் பார்க்குறது என்னென்னா, டோட்டல் கஸ்டமரோட யூசேஜ் பார்த்துட்டு அவங்க கொடுக்குற ரிவ்யூஸை வாங்கிட்டு சேல் பண்ணுறதுனால எங்களால் பெஸ்ட்டாக வந்து கஸ்டமருக்கு அட்வைஸ் கொடுக்க முடியும். சார், இப்போது ஒரு கடை ஓப்பனிங் அப்படின்னா வந்து ஒரு அதிரடி தள்ளுபடி கொடுப்பாங்க. ஆடி மாதம் இதுக்கு கொடுக்குறவங்க வந்து ஒரு கடை ஓப்பனிங் அப்படின்னா வந்து ஒரு அதிரடியான அந்த மார்க்கெட்டை வந்து நம்மளை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு வந்து அதிரடியாக விஷயம் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் செஞ்ச செயல் ஒன்று நாங்கள் கேள்விப்பட்டோம், 100 ரூபாய்க்கு மொபைல் கொடுக்குறது. கண்டிப்பாக இந்த ஒரு யோசனை வந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எல்லாரையும் நீங்கள் திரும்பி பார்க்க வச்சிட்டீங்க. 100 ரூபாய்க்கு மொபைல் அப்படின்னு நம்ம வியூவர்ஸ் கூட 100 ரூபாய்க்கு மொபைலா அப்படின்னு நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னு காத்துட்டு இருப்பாங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட அது எந்த ஒரு யோசனை எப்படி வந்தது உங்களுக்கு, எப்படி சார் கட்டுப்படி ஆச்சு? முதல்ல ஆக்சுவலாக கட்டுப்படி ஆச்சு அப்படிங்கிறத விட ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய மொபைல் ஷாப்பை நான் கஸ்டமர்கிட்ட எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன். அப்போது வந்து ஒரு பேப்பரில் வந்து நம்ம ஆட் கொடுக்கலாம், ஒரு ஃபுல் பேஜில் வந்து ஆட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து திருநெல்வேலி மாவட்டம் ஃபுல்லாக ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். ஆனால் நான் இப்போ தென்காசியில் ஷாப் வைக்கிறேன். தென்காசியில் ஷாப் வச்சா நான் வந்து இப்போ ஒரு திருநெல்வேலியிலேருந்து யாரும் தென்காசிக்கு வந்து மொபைல் வாங்க போகிறதில்ல, ஒரு அம்பாசமுத்திரம் சைட்லேருந்து யாரும் இவ்வளோ தூரம் யாரும் ட்ராவல் பண்ண போகிறதில்ல. ஸோ என்னுடைய கஸ்டமர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருடத்துலேருந்து 25 கிலோமீட்டர் சுற்றுலாவில் தான் என்ன வந்து வாங்க போகிறாங்க. அப்படிங்கும்போது நான் டோட்டல் திருநெல்வேலிக்கு ஃபுல்லாக நான் ஆடு கொடுத்தோம்னா, ஒரு பேஜில் கொடுத்தோம்னா 50,000 வந்து எனக்கு வந்து அவங்க கேட்டாங்க. ஸோ இந்த 50,000 நம்ம கொடுத்துட்டு அது வந்து ஒன்லி ஆடுக்காண்டி கொடுக்குறோம். ஸோ இந்த 50,000 நம்ம ஏன் வந்து மக்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வர்ற ஒரு லிமிட்டட் சம் பர்சனுக்கு வந்து 100 ரூபா கொடுத்தா மொபைலு சரியா. ஆனால் அந்த மொபைலோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 ரூபா. ஸோ ஃபஸ்ட்டு வர்ற ஒரு 30 பேருக்கு ஒரு 100 ரூபாய்க்கு மொபைலு, ஸோ செகண்டில் வர ஒரு 30 பேருக்கு வந்து 200 ரூபாய்க்கு மொபைலு, மூணாவதாக வந்து இந்த மாதிரி 30 பேர் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு வந்து 100 ரூபாய்க்கு மொபைல் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நாங்கள் ரீச் ஆனோம். இன்னொன்று நான் ஒரு வேளை அந்த ஃபுல் பேஜுக்கு வந்து ஆடு கொடுத்துருந்தோம்னா 50,000 செலவாகிருக்கும் தான், உண்மை தான். பட் இந்தளவுக்கு நாங்கள் ரீச் பண்ணியிருக்க மாட்டோம், கஸ்டமருக்கும் யூஸ் ஆகணும்னு நினச்சோம். அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து 100 ரூபா மொபைல்னு கொடுத்தோம். உண்மையிலே வந்து இந்த பேஜ் விளம்பரத்தில் கூட அந்தளவுக்கு நாங்கள் ரீச் ஆகிருக்க மாட்டோம். இன்றைக்கும் வந்து அன்னை மொபைல்ஸை வந்து அந்த 100 ரூபா மொபைல் கொடுத்தாங்களோ அந்த கடை தானே அப்படின்னு இப்போ ஒரு 3 வருஷம் ஆக போகுது நாங்கள் ஓப்பன் பண்ணி. ஸோ இந்தளவுக்கு ரீச் ஆனதுக்கு காரணம் அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சிகரமான ஆடுன்னு சொல்கிறத விட மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு இது. ஏன்னா 100 ரூபாய்க்கு மொபைல்லாம் கிடைக்கவே எங்களுக்கே அது கிடைக்கல, அதான் உண்மை. கஸ்டமருக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிற வண்டி பண்ணணும், அதே மாதிரி கஸ்டமருக்கு யூஸும் ஆச்சு அந்த இது. சார், இப்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து அதை வந்து அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து மேலே ஏற்றி கொண்டு போகிற ஒரே விஷயம் வந்து மார்க்கெட்டிங். கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி முதல்ல நடைமுறைப்படுத்தினீங்க? நீங்கள் நாளே அந்த இதை நடைமுறைப்படுத்திட்டீங்க. இருந்தாலும் கூட அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து உங்களுடைய அந்த மார்க்கெட்டிங் அப்படின்றத வந்து வேவ்ஸ் வந்து எப்படி விரிவுபடுத்திக்கிட்டீங்க? மார்க்கெட்டிங் வந்து அதான் சொல்கிறேன் இல்லையா, ஆன்லைன் ரேட்டுக்கு நாங்கள் மொபைல் கொடுக்குறோம். அதே சமயம் வந்து சர்வீஸும் வந்து நாங்கள் வந்து சர்வீஸ் சென்டர் தேடி போகாதீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சர்வீஸ் சென்டர் அவைலபிள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தான். ஆனால் ஒரு மொபைல் வாங்கிட்டாங்க அப்படின்னா வந்து ஒரு எல்லா கடையிலுமே சொல்கிறது தான், சர்வீஸ் அப்படின்னா நீங்கள் திருநெல்வேலிக்கு தாங்க போகணும் அப்படின்னு வந்து ரப்பர் ஸ்டாம்ப்லேயே வந்து என்ன பண்ணிடுறாங்க, அடித்து கொடுத்துட்றாங்க பில்லில், நீங்கள் மொபைல் சர்வீஸ் சென்டருக்கு தான் போகணும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்கள்கிட்டே வாங்க, நாங்களே சர்வீஸ் பண்ணி தரோம் அப்படின்னா. ஸோ இதை கஸ்டமர்கிட்ட எப்படி கொண்டு ரீச் பண்ணுறது, நம்ம வந்து நானே சர்வீஸ் பண்ணி தரேன், ஆன்லைன் ரேட்லேயே தரேன் அப்படின்னு சொல்லி எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் சேனல்ஸ், ஓகே, ஆன்லைன் ரேட்டுக்கே மொபைல்கள் கிடைக்கும், அது போக வந்து சர்வீஸும் நாங்களே பண்ணி தரோம் அப்படிங்கிறது. அது போக வந்து நிறைய பிட் நோட்டீஸ் கொடுத்தோம், அப்புறம் வால் போஸ்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆடு கொடுத்து தான் நாங்கள் வந்து ரீச் பண்ணோம். ஸோ இனிஷியலாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் வந்து எந்த ப்ராஃபிட்டுமே நாங்கள் வைக்கல, கிடைச்சதை எல்லாமே வந்து ஆடுக்கு தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ரீச் பண்ணோம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா
இந்த காலகட்டத்தில் வந்து இந்த குவாரண்டைன் காலகட்டத்தில் வந்து ஸ்கூல் அனைத்துமே வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக. அதனால் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்ற ஒரு தாக்கில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து மொபைல்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக. அந்த ஒரு சேல்ஸ் இப்போ உங்களுக்கு எப்படி சார் இருக்குது அந்த குவாரண்டைன் டைமில்? இன்றைக்கி ஒரு விஷயம், இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். என்ன ரீசன் அப்படின்னா வந்து மக்கள் எல்லோரும் மறுபடியும் ஏன்டா ஆன்லைனே டாப்பிக்கே வந்து வைக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆன்லைன் தான் எல்லாருமே போனீங்க. ஆனால் இந்த COVID-19 இந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆன்லைன் ஷாப்பும் ஆன்லைன் வர்த்தகமும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாமே. ஓகே. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் மட்டும்தான் வந்து ஆன்லைனில் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அதுபோக வந்து மக்கள் வந்து அந்த அத்தியாவசிய பொருட்களையுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஆன்லைனில் மறுபடியும் போட்டு வாங்கிக்கிட்டோம். அது அத்தியாவசிய பொருளை கூட கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னா, ஹெல்ப் மீன்ஸ் யார் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்க சிறு தொழில் வியாபாரிகள் தான். ஓகே. அப்போது அந்த நேரத்தில் வந்து ஆன்லைன் கிளாஸும் வந்து COVID-19 வந்து ஆன்லைன் கிளாஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் மொபைல் ஷாப்பு மொபைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கல ஆன்லைன்லேருந்து. அந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணாங்க, உங்களுக்கு சிறு தொழிலாளர்கள் சிறு வியாபாரம் பண்ணுற கடைகள் தான் உங்களுக்கு என்ன பண்ணாங்க, மொபைல் ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ரேட்டு வந்து முன்ன பின்ன இருந்தாலும் அவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வெரி என்ன சொல்கிறதுனா ஆன்லைனில் வந்து ஒரு ரேட்டை போட்டு வச்சுட்டாங்க, இதுதான் ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஆனால் அவைலபிலிட்டி இல்லை. இருந்தாலும் அதையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் வந்து கடைகளில் வியாபாரம் பார்த்தோம். அது உண்மை தான். ஆனால் அந்த நேரத்தில் கூட வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது வந்து சிறு வியாபாரிகள் தான். நாட் ஒன்லி மொபைல் ஷாப், எல்லா வர்த்தகமுமே வந்து ஆன்லைன் வர்த்தகம் க்ளோஸ் பண்ணியிருந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சிறு தொழில் வியாபாரிகள் தான். சார், இப்போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட பெரிய பெரிய கனவுகளை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரே வழிமுறை வந்து இஎம்ஐ. அந்த மாதத்தவணை அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக தான் வந்து இப்போ உள்ள பல மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து தன்னோட குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதை வாங்கிட்டு வராங்க. அந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது மொபைல் ஃபோன்ஸை மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இஎம்ஐயில் தான் தேர்ந்தெடுத்து வாங்குறாங்க. அந்த ஒரு விஷயங்களை நீங்கள் எப்படி செஞ்சு கொடுத்துருக்கீங்க உங்களோட கஸ்டமர்ஸ்? எங்கள்கிட்ட சேவ் இஎம்ஐங்கிறது வந்து எல்லா மொபைல் கடைக்காரங்களுமே கொடுக்குறது தான். ஓகே. சில மொபைல் ஷாப்பில் வந்து சில கடைகளில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக அதுக்குன்னு இஎம்ஐக்குன்னு சொல்லி தனியாக ஒரு நிறுவனங்கள் இருக்குது. பஜாஜ், அப்புறம் வந்து ஹெச்டிபி அப்படிலாம் இருக்குது. ஸோ அதில் சில ட்ராபேக்ஸும் இருக்குது. எக்ஸ்ட்ரா இஎம்ஐ பிடிச்சிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து எங்களுடைய ஓன் ரிஸ்க்லேயே வந்து இஎம்ஐ கொடுத்தோம். எப்படி அப்படின்னா வந்து சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா சிபில் ஸ்கோர் இல்லை, அதனால் உங்களுக்கு வந்து மொபைல் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சிபில் ஸ்கோர்னால் என்னென்னா ஆல்ரெடி நீங்கள் மொபைல் வாங்கியிருந்துருக்கணும், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு லோன் வாங்கியிருந்துருக்கணும், அதனால் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் கிடைக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி கஸ்டமர்ஸுக்கு கூட நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுடைய ஓன் ரிஸ்கில் வந்து அது வந்து ஓன் ரிஸ்க்குன்னு தான் சொல்லணும். என்ன ரீசன் அப்படின்னா வந்து அது வந்து கஸ்டமரை மட்டுமே என்ன சொல்கிற நம்பி கொடுக்குற ஒரு இது எங்களுடைய ரிஸ்க். ஏன்னா நாங்கள் வந்து அவங்கள்ட்ட எந்த ஒரு ரொம்ப அதிகமாகலாம் அவங்கள்ட்ட வந்து டிபெண்ட்ஸ்லாம் பண்ண முடியாது. டிபெண்ட் பண்ணி அதில் கையெழுத்து வாங்குறீங்க, இதில் கையெழுத்து வாங்குறீங்களா, ஒன்லி செக்யூரிட்டி செக் லீஃப் மட்டும்தான் வாங்கிட்டு நாங்கள் கொடுத்தோம். சில பேர்ட்ட செக்யூரிட்டி செக் லீஃப் கூட கிடையாது. சும்மா நார்மலாக வந்து ஒரு நோட்டில் எழுதி ஒரு 4000 பே பண்ணுங்கள், 10,000 மொபைலுக்கு மாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இசிஎம்ஐ ஸ்கீம் நாங்களே கொடுத்தோம் கடையிலேருந்து. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். சார், இப்போ ஒரு மொபைல் ஷாப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வந்து அவங்க ஒரே ஒரு அவுட்லெட்டோட நிறுத்திக்க வாய்ப்பு கிடையாது. எல்லா ஒரு பிஸ்னஸ் மேனுக்குமே வந்து நம்ம வந்து வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்றது தான் ஒரு எண்ணமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்த நோக்கம் வந்து இப்போ நிறைவேறிட்டு வருது சார்? கண்டிப்பாக. ஆக்சுவலாக நாங்கள் முதல்ல வந்து அன்னை மொபைல்ஸ் தென்காசியில் மட்டும்தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து எதனால் நான் வந்து அதிகமாக இன்னொரு ஒரு அவுட்லெட் ஆரம்பிக்கணும்னு வந்தோம் அப்படின்னா, இன்னொரு 2-3 அவுட்லெட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வாங்குகிற உற்பத்தி என்ன சொல்கிறேன்னா, ஒரு 10 மொபைல் வாங்குகிற இடத்துல 100 மொபைலாக நம்ம வாங்கினோம் அப்படின்னா இன்னும் எனக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்கும். ஸோ கஸ்டமருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் என்னால் வந்து கம்மியாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இன்னொரு அவுட்லெட்டுமே வந்து தொடங்கணும். சக்ஸஸ்ஃபுல்லாக அதுவும் போயிட்டுருக்கு. சங்கரங்கோயிலில் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்குறோம். அது போக இன்னொரு பிரான்ச்சாக கூட தென்காசியில் இன்னொரு பிரான்ச் கூட ஆரம்பிக்க போகிறோம் கூடிய சீக்கிரம். மேபி August 2 வந்து இன்னொரு மொபைல் ஷாப்பும் ஆரம்பிக்க போகிறோம் தென்காசியில் இன்னொரு பிரான்ச்சு. ஸோ மல்டி அவுட்லெட்ஸ் என்னால் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு உற்பத்தி வந்து நான் உற்பத்தி பண்ணுறவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி என்னால் வாங்க முடியும். ஒரு 300 மொபைல்ஸு இல்லாட்டி வந்து பஞ்சாக வாங்கும்போது எனக்கு நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த டிஸ்கவுண்ட்டை கண்டிப்பாக வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்னால் வந்து கொடுக்க முடியும். அந்த ஒரு ரீசன் தான் சார். இப்போது உங்களை பற்றி கூடுதலாக ஒரு தகவல் என்ன நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம்னா, அழகு சார்ந்த
தொழிலையும் வந்து நீங்கள் வந்து இப்போ புதுசாக கால் பதிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக. ஏன்னா வந்து இந்த ஒரு தொழில் செய்யும்போது வந்து நீங்கள் படித்த படிப்புக்கு சம்மந்தப்பட்ட தொழில் இது. அப்படிங்கும்போது அந்த ஒரு தொழில் உங்களை எப்படி ஈர்த்தது சார் ஃபஸ்ட்டு? ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து அழகு நிலையங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பியூட்டி பார்லர் போகிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து சின்ன வீட்டில் ஒரு சின்ன ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சாலும் சரி, இல்லை நான் வந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறேன்னாலும் சரி, இல்லைனா ஒரு அதாவது மேரேஜில் இருக்கிறவங்க மட்டும்தான், பொண்ணுக்கு மட்டும்தான் வந்து அழகுன்னு இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்க கூட ஒரு சின்ன ஒரு மேக்கப் பண்ணணும் அப்படின்னா கூட அவங்க வந்து பியூட்டி பார்லர் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. பர்த்டே ஃபங்க்ஷனு, ஒரு பார்ட்டி, அப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட்ஸுக்கு கூட வந்து அதை அப்ரோச் பண்ணாங்க. அதனால் எனக்கு அந்த ஃபீல்டில் நாலேஜ் இல்லைனா கூட சில விஷயங்கள் நான் வந்து கொஞ்சம் இந்த சொசைட்டியில் என்னென்னலாம் தேவை இருக்குதுன்னு பார்த்தேன். ஓகே, ஸோ இது பண்ணலாம், பெஸ்ட்டாக பண்ணலாம், என்னுடைய மிஸ்ஸஸோடைய அட்வைஸின் பேரில் தான் நான் உள்ளே வந்தேன். ஓகே, நல்லாவே பண்ணிகிட்ருக்குறோம். அது என்ன சொல்கிறேன்னா, மற்ற பார்லரை விட பெஸ்ட் ரேட்டே நாங்கள் பண்ணுறோம். அது போக வந்து மற்ற பார்லரில் இருக்கிற சில ட்ராபேக்ஸை கூட என்னென்னு எடுத்துகிட்டு அதை ப்ளஸ்ஸாக வச்சு தான், எப்படி நான் மொபைல் பிஸ்னஸில் வந்து மற்ற கடைகள்லேருந்து நான் தனித்து நிற்கணுன்னா என்ன பண்ணால் நிற்க முடியும் அப்படின்னு நான் நினச்சனும், அதே தான் இதுலேயும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேபி தவிர்க்க முடியாத ஒரு பார்லராக வந்து நெக்ஸ்ட் இயரில் நாங்களும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பியூட்டி பார்லராக ஆஷிமா பியூட்டிக்காரும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எல்லா தொழிலையும் வந்து நம்மளை வளர்த்து விடுற ஒரே முதலாளிகள் அப்படின்னு அவங்க சொல்லலாம் கஸ்டமர்ஸ் தான். கண்டிப்பாக. அந்த கஸ்டமர்ஸ் வந்து ஒரு சில நேரம் வந்து கோவப்படுவாங்க. கண்டிப்பாக. ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து நம்ம என்னதான் சொன்னாலும் கூட அவங்க அந்த மைண்ட் தாட் விட்டு மாறவே மாட்டாங்க. கண்டிப்பாக. நீங்கள் இதை எடுங்க அப்படின்னு நம்ம நல்லது சொன்னாலும் கூட எனக்கு அந்த ஒரு பொருள் தான் தேவை, நான் எதை தேடி வந்தேனோ அதை நீங்கள் தாங்க அப்படின்னு வந்து கோவப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி சார் இது பார்க்குறீங்க? அதாவது லாபம் மட்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே போனோம்னா கண்டிப்பாக வந்து கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து 100ல் 2-3% கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிறத வந்து காது கொடுத்தே வாங்க மாட்டாங்க. அதுக்காண்டி அவங்க நமக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ் தான். எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா வந்து நான் சர்வீஸ் கொடுக்குறோம், மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கொடுக்குறோம். எதனால் வந்து சில கடைக்காரங்க வந்து சர்வீஸ்லேருந்து வெளியில் வந்துடுறாங்க அப்படின்னா, சர்வீஸ் தான் இருக்கையிலே பெரிய பார்ட். ஏன்னா ஒரு வருஷம் வந்து கஸ்டமருக்கு நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்தே ஆகணும். அப்படிங்கும்போது நாளைக்கு கேரண்டி முடிய போகுதுன்னா கூட இன்றைக்கி கூட வந்து கஸ்டமர் கேரண்டி கிளைம் பண்ண சான்சஸ் இருக்குது. சில கடைகளில் வந்து ஈஸியாக நீங்கள் சர்வீஸ் சென்டர் போங்கன்னு போயிடுவாங்க. பட் நாங்கள் வந்து இல்லை, நாங்களே பண்ணித்தரணும். அந்த மாதிரி பண்ணும்போது சர்வீஸை ஏற்று நாங்கள் பண்ணும்போது சில ப்ராப்ளங்கள்லாம் வரத்தான் செஞ்சுது. சில நேரங்களில் எங்கள் கை காசு போட்டும் நாங்கள் அதை சரி பண்ண கொடுக்க வேண்டிய நிலைமையும் வந்தது. ஏன்னா சில பேர் கீழே போட்டு வந்துடுவாங்க. இருந்தாலும் அவங்கள்ட்ட நிறைய ஆர்கியூ பண்ணி பார்த்தாலும் முடியாது. இருந்தாலும் சரி ரைட்டுங்க, நீங்கள் தான் கீழே போட்டிருக்கீங்க, உடஞ்சிருக்கு, சர்வீஸ் சார்ஜ் இல்லாமல் நான் பண்ணித்தரேன், அதுக்குள்ளே அமௌண்ட்டை மட்டும் கொடுங்க, இப்படியும் பண்ணியிருக்கோம். சில பேர் தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க, நாங்கள் ஒன்றுமே பண்ணலாம்பாங்க. ஸோ இதெல்லாம் சில நேரங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கஸ்டமரை வந்து நம்ம அவங்க சைடே ஃபுல்லாக ப்ளேம் பண்ணிடாமல், சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சில நேரம் சில டாலரேட்லாம் பண்ணி தான் இது நாங்கள் பண்ணியிருக்கோம். அதனாலேயும் எங்களால் வந்து ஈஸியாக அந்த கஸ்டமர் சப்போர்ட்டு ஈஸியாக பண்ண முடிஞ்சுது. சார் இப்போது இந்த கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் இப்போ மொபைல் ஷாப்ஸில் வந்து குமிகிற கூட்டம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் கூட்டம். கண்டிப்பாக. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் சொன்னாலும் அந்த 1 hour மட்டும் தான் ஆன்லைன் கிளாஸ் இருப்பாங்க தவிர மீத 23 மணி நேரமும் வந்து பப்ஜி அப்படின்ற ஒரு கேமிங் தான் இருப்பாங்க. அந்த கேமிங்கில் கூட இப்போ ரொம்ப ஆர்வமாக வந்து டிஸ்பிளேவை போட்டு உடைக்கிறது, செல்லையே தூக்கி வெளியேறியது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அவங்க அந்த மாதிரி உள்ள யங்ஸ்டர்ஸை நீங்கள் எப்படி அணுகுறீங்க? முதல்ல கேமிங் அப்படின்ட்டு வர்ற இவங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன மொபைல் பிராண்ட்ஸ் வந்து நீங்கள்? ஆக்சுவலாக பிராண்டுங்கிறது எல்லா பிராண்ட்லேயுமே எல்லா ஸ்பெக்லேயுமே மொபைல்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. ஸ்பெக்கு ஹையர் அண்டு ஸ்பெக்கு உள்ள மொபைலில் மட்டும்தான் வந்து அந்த பப்ஜி அண்டு ஃப்ரீ ஃபயர்லாம் வந்து பண்ண முடியும். ஸோ மோர் தென் 4 GB இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிராண்ட்லேயுமே இருக்குது. ஆனால் பெஸ்ட் அண்டு கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக இருக்கணும், அதே சமயம் ஸ்பெக் வைஸும் நல்லா இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ரெட்மி மொபைல்ஸ்லாம் வந்து நல்ல ஸ்பெக்லையும் ரேட்டு கம்மியாகவும் இருக்குது மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ
அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா முதல்ல நாங்கள் கேட்டுருவோம் என்ன மாதிரியான அப்ளிகேஷன். ஸோ நாங்கள் வந்து கண்டிப்பாக கேமு தான் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறது வந்து கொஞ்சம் ஹையர் எண்ட் ஸ்பெக்கு போங்க, ஓகே இந்த மாதிரி பிராண்ட் வாங்க, இது ரேட்டு கம்மி, கம்பேரிசன் தான் கொடுக்குறோம். ஸோ மேக்ஸிமம் கஸ்டமருக்கு வந்து இங்கே இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து மொபைல் வாங்குறாங்கனால ஆன்லைன் கிளாஸ்லாம் எங்கே வாங்குறாங்க, ஒன்லி பப்ஜி கேம் விளாடணும், ஃப்ரீ ஃபயர் விளாடணும் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் எது பெஸ்ட்டாக இருக்கும். சில பேர் என்னுடைய பட்ஜெட் இவ்வளோ தான், சரியா என்கிட்ட 10,000 தான் இருக்குது, எனக்கு இவ்வளோ தான், எனக்கு இந்த மொபைல் வேணுங்கும்போது அவங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி தான் ஹையர் எண்ட் ஸ்பெக்காகவும் இருக்கணும். அதே சமயம் வாரண்டியோடையும் சில மொபைல்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது, சில ஆன்லைன் ப்ராண்ட்லாம் இருக்க தான் செய்யுது, இன்ஃபினிக்ஸ்னு ஒரு மாடல்லாம் இருக்க தான் செய்யுது பிராண்டும். ஸோ அந்த மாதிரியான இதுவும் பண்ணுறோம். மேக்ஸிமம் சில கடைக்காரங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா சில ஆன்லைன் ப்ராடக்ட் பண்ணும்போது சர்வீஸ் வாரண்டி அவங்களால கிளைம் பண்ண முடியாது, ரேட்டு கம்மி தான், சர்வீஸ் வாரண்டி கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் அந்த கிளைம் பண்ணுற ரிஸ்க்கை நாங்கள் எடுத்ததுனால ரேட்டு கம்மியாகவும் அதே சமயம் சர்வீஸ் வாரண்டியோடையும் ஈவன் ஃபார் அந்த பப்ஜி கேம் விளாட்றதுக்குள்ள அந்த எல்லா ஸ்பெக்கோடையும் வந்து ரேட்டு கம்மியாகவே நாங்கள் மொபைல் கொடுக்குறோம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து மறக்க முடியாத அனுபவம்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து ரொம்பவே காமெடியான ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கும். மறக்க முடியாத அனுபவங்கள் வந்து நீங்கள் எதை கேட்டாலும் வந்து ஒரு விஷயங்கள் வந்து நம்ம அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம தொழில் செய்கிற வரைக்கும் அதை மறக்கவே முடியாது. அதே மாதிரி மகிழ்ச்சியான தருணம் அந்த 2 விஷயத்துலையும் அவங்க சொல்லலாம். மகிழ்ச்சியான தருணம், அதாவது ஃபன்னியான ஒரு மொமெண்ட்டு இல்லை ஃபன்னியான ஒரு ஈவெண்ட் அப்படின்னா வந்து தீபாவளி சமயம் அந்த மாதிரி சமயத்தில் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்து மொபைலில் வந்து நான் நைட்டு வந்து சார்ஜ் போட்டிருந்தேன், அப்புறம் காலையில் எழுந்துச்சி சார்ஜ் எடுத்து பார்த்து ஆன் பண்ணேன், மொபைல் ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டார். அண்டர் வாரண்டி சர்வீஸ் தான். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணால் வந்து அவர் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து பாத்ரூம்குள்ளே மொபைலை தவற விட்டுட்டார். ஓகே, அதுவும் வந்து ஒரு பாரில், ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படி ஒரு ஸ்மெல்லு. ஓகே, எங்கள் சர்வீஸ்மேன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டார். அவர் கஸ்டமர் சொன்ன ஒரு இதை வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு உள்ளே ஃபுல்லாக அப்படியே வந்து அந்த டாய்லெட்டோடைய கழிவுகள் இருந்தது. ஸோ இது ஒரு காமெடியான சம்பவம். என்னென்னா ஆக்சுவலாக கஸ்டமர் சொல்லும்போது இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டுட்டேன்னா கூட நாங்கள் கெஸ் பண்ணிவிடுப்போம், சரி ஆகிட்டு எங்கன்னா விழுந்திருக்கும், சாக்கடைக்குள்ளே விழுந்திருக்குன்னு. அவர் எதுவுமே இல்லை, நைட்டு நான் ஆன் பண்ணி வச்சு சார்ஜ் போட்டுட்டு காலையில் எடுத்து என்ன ஆன் பண்ண ஆன் ஆகலை அப்படின்னாரு. ஸோ இதெல்லாம் ஒரு நடந்திருக்கு. ஆமாம். சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக வந்து தொழில் சார்ந்த இப்போ வேலைக்கு போகணும் அப்படின்றத விட ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல முடிய ஒரு அறிவுரை என்ன? கண்டிப்பாக, அதாவது என்ன அறிவுரை அப்படிங்கிறத விட அவ்வளோ அறிவுரை கூட அளவுக்கு அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழில் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து ஓனராக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து சக்ஸஸாக இப்போ ட்ராவல் பண்ண முடியாது. ஆஸ் ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க்கராக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த தொழிலில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும். நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ரீசனால் மட்டும் நான் ஓனராக இருக்கக்கூடாது. எனக்கு அந்த அட்லீஸ்ட் அந்த தொழில் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். அதுபோக வந்து பார்ட் ஆஃப் ஒர்க்கராக தான் இருக்கணும். நம்ம தொழில் அமௌண்ட்டை போட்டுட்டோம், நான் ஓனர் சீட்டில் தான் உட்காருவேன்னா கண்டிப்பாக வந்து அந்த தொழிலில் வந்து கண்டிப்பாக உங்களால் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. கண்டிப்பாக அந்த தொழிலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அதுவும் போக வந்து ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்லும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தொழில் பண்ணணும்னு நினச்சி கையில் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் என்னென்னா எந்த தொழில் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழிலில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கராக கடைநிலை ஊழியராக வேலை பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 4 மாதமோ 5 மாதமோ கடைநிலை ஊழியராக வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் தொடங்குங்க. அதுவும் போக ஓனராக வந்து ஆக்ட் பண்ணாதீங்க, சரியா? ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க்கராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நாயகன் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. உங்களுடைய நிறுவனம் சார்ந்த விஷயங்கள் வந்து மக்களுக்கு ஏதாவது இருந்தால் நிறுவனம் சார்ந்த விஷயம்னா எந்த மாதிரின்னு சொல்லுங்கள். அன்னைக்கு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் ஒன்று என்ன ஆஃபர்ஸ் போட்டீங்க, மித்த கடைக்கும் உங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ்? அப்படி அதாவது பொதுவாக வந்து ஆடினாலே வந்து ஜவுளி கடை மட்டும்தான் ஆஃபர் போடுவாங்க. முதல்ல நாங்கள் தென்காசியில் வந்து ஆடினாலே ஜவுளி கடை தானே,
ஆஃபர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ஆடி தள்ளுபடின்னு சொல்லிட்டு மொபைல் ஷாப்புக்கு நாங்கள் ஆஃபர் கொடுத்தோம். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏன் பண்ணணும் அப்படின்னா வந்து எல்லோரும் வந்து அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஜவுளி கடையை மட்டும்தான் அப்ரோச் பண்ணி போவாங்க ஆடியில். ஸோ ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து ஆடிக்கு வந்து மொபைல் ஷாப்லேயும் ஆஃபர் கொடுத்தோம். அது போக நிறைய பரிசுகளும் கொடுத்தோம். அப்புறம் ஆடியில் வாங்கினவங்களுக்கு பரிசு ப்ளஸ் வந்து குலுக்கல் முறையில் ஃபஸ்ட் அண்ட் செகண்டு தேர்டுன்னு பார்த்து டிவி, அப்புறம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு அந்த மாதிரிலாம் கொடுத்தோம். ஸோ அந்த நேரத்தில் சேல்ஸ் வந்து ஒன்லி ஜவுளி கடைக்கு மட்டும்தான் போவோம். ஸோ கஸ்டமர் நாங்கள் என்ன பண்ணோம்னு மொபைல் கடையும் தேடி வர ஆரம்பித்தோம். அதே சமயம் அந்த ஆஃபர் வந்து கஸ்டமருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. ஓகே, இவ்வளோ நேரம் இந்த நேர்காணலை வந்து ரொம்ப பொறுமையோடு பார்த்த மயிலோசை வீவர்ஸ்க்கு வந்து ரொம்ப நன்றி. அதே சமயம் இந்த மொபைல் ஷாப்பு நான் ரன் பண்ணுறேன். ஆனாலும் இந்த மொபைலில் சில ட்ராபேக்ஸும் இருக்குது மொபைல் ஃபோனில். என்ன அப்படின்னா வந்து இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸஸ்க்கு இந்த மொபைல் தான் யூஸ் ஆகுது. அதே சமயம் வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்கும் இந்த மொபைல் தான் யூஸ் ஆகுது. நிறைய நாட் ஓன்லி ஆன்லைன் கிளாஸஸ், ஈவன் இன்றைக்கி வந்து சமையல் பண்ணுறவங்க கூட வந்து யூடியூப்பை பார்த்து தான் சமையல் பண்ணுறாங்க. ஒரு தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு அட்வைஸ் என்னென்னு பார்த்தா யூடியூப்பில் பண்ணுறாங்க. ஸோ இதில் நிறையா அட்வான்டேஜஸும் இருக்குது, ட்ராபேக்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கிட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் இப்போ கேம் விளாடுங்க. அதை ரொம்ப டைமாக வந்து அதை நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்ணில் இருக்கிற பவர் கண்டிப்பாக போயிடும். ஓகே, இப்போலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சின்ன பிள்ளைங்களே கண்ணாடி போட்டுட்ருக்காங்க. ரீசன் என்னென்னா வந்து பக்கத்துலேருந்து டிவி பார்க்குறதும் சரி, அதே மாதிரி கேம் வந்து விளாட்றோங்கிற ஒரு இதில் வந்து அம்மாமார்களே வந்து மொபைலை வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க. அது வந்து தப்பு, டோட்டலாக அது தவறுன்னு சொல்ல மாட்டேன். அதே சமயம் தவறு இருக்க தான் செய்யுது. நீங்கள் வந்து மொபைலை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப பக்கத்தில், ஏன்னா அவங்கள அம்மாக்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு கையில் மொபைல் எடுத்து கையில் கொடுத்துட்றாங்க. ஆனால் அது வந்து உண்மையிலே வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் அவங்களுக்கு வந்து ஒரு பார்வை குறைபாடு வந்துடுது இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுங்கன்னா அம்மாமார்களும் இதை வந்து பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். அதே சமயம் பசங்களும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன்லைன் கேமுன்னு அதிலே வந்து அடிக்ட் ஆகாமல் உங்களுடைய படிப்பில் வந்து ஆர்வத்தை செலுத்துங்க. அதே சமயம் இந்த COVID-19 பார்த்திங்கன்னா நிறைய பேர் மொபைலோடு தான் வாழ்ந்தோம், வர வழியே இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. ஸோ ஒரு வகையில் வந்து அட்வான்டேஜும் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம வந்து ஃபன் பேஸ்டு அப்படின்னு போயிடாமல் இந்த மொபைல் உங்களுக்கு வந்து அட்வான்டேஜை மட்டுமே வந்து அதை மொபைல்னால் வர்ற அட்வான்டேஜை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். டிஸ்அட்வான்டேஜ் நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து அதிகமாக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்க, உங்கள் லைஃப்பை வந்து ட்ராஜடிக்கு கொண்டு போயிடாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வஸ்ட். வணக்கம். ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஈஸியாக போய் ஒரு மொபைல் ஷாப்பில் வாங்கிட்டு வந்துடும். இருந்தாலும் கூட அந்த மொபைல் ஷாப் வச்சு நடத்துகிறவங்களுக்கான ரிஸ்க் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றது வந்து அன்னை மொபைல்ஸ் நிறுவனர் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. இதன் மூலமாவது நம்ம ஊர் கடைகளை வந்து இனிமேல் வந்து வளர்ச்சி பாதையை கொண்டு போவீங்கன்னு நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த நம்ம ஊர் நாயனை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிராஜ் மற்றும் கேமராமேன் மோகன். நன்றி. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.